சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிவாவும் சிந்துவும் வந்து சென்னைக்கு போயிருப்பாங்க. அங்கே அந்த ரூம் புக் பண்ணுற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ன எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அரைகுறையாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து புதுசாக கேட்பாங்க. ஓ நீ இப்போ தானே இங்கே வர, சென்னையிலலாம் இப்படி தான் இருப்பாங்க, வெளியே வந்தால் எல்லாமே சிட்டிலலாம் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்கிறாரு. உடனே வந்து சிந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிகரெட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிந்து போய் அவங்கள வார்ன் பண்ணுவாங்க. உடனே சிவா வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்பாங்க. நீ எதுக்கு சாரி கேட்குற, நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்க தான் என்கிட்ட சாரி கேட்கணும் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகம் வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச வாழைக்கன்றுலாம் இந்த மாதிரி வந்து சேல் ஆக மாட்டுது, விற்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற யார்ட்டையும் வாங்கிட்டாங்களாம் குறைஞ்ச விலையில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சோகமாக இருப்பாங்க. உடனே வந்து மகா வந்து இதுக்கு தான்க்கா அந்த விவசாயம்லாம் வேணாம், ப்ளஸ்ஸான இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துற சொல்லுங்கள், விற்றுட்டு நம்ம வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பைரவி அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் குறைஞ்ச விலைக்கு விற்க வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கேன், அவங்க நல்ல விலைக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. பைரவி பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி மாசாக ஒரு நல்ல முடிவு எடுத்து இதுக்கு நல்ல சொல்யூஷனை தேடிடுவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த லாஸும் ஆகாமல் காப்பாற்றிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.